இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை, இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசுகிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல் படை எங்கள் காவல் நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்க அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும். சும்மா சொல்லிக்கிறதான். அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனிநபர் ஒரு நீதிபதி பேர்ல ஒருத்தர் தலைமையில ஒரு விசாரணையை போடு. அப்படின்லாம் என்னன்னா டேக் டைவர்ஷன். சாலையில போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான். இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறதுதான். இப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க. இதான் நடக்கும். இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்ப சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா, அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்ப அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு, அது என்னது? பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பல இங்க எடுறானா அங்கே ஒண்டி கொடுத்துறது. ஆனா வெளியில மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவலம். இது ஒரு தேசிய அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்கு சிபிஐ போனேன். இது ரொம்ப கொடுமையா இருக்கும் பாருங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னா, அக்ஷரா கார்க் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க. இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல, அது அரசு வேணாங்குது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டான சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரியை போட்டு நியமிங்குது. இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம், இவரை விசாரிங்க, சிபிஐ விசாரிங்குது. என்ன பயம்? நேர்மையாளனுக்கு என்ன பயம்? எப்ப வேணாலும் விசாரியா வயா, அதானே நேர்மையாளன் கலகு. இதுல என்ன உங்களுக்கு பயம்? இது மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க, அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மது பிரியர்கள் என்று சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க. நோயாளிகள்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க. அப்படின்னா ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதின்னு சொல்லாதீங்க, பண பயனாளிகள் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லுமா? இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. நான் சொல்றது நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் லஞ்சம் வாங்கிட்டேன், நீ ஏன் சொல்ற? பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லுவோமா? அப்படி சிரிக்காது, அப்படி சொல்லுவோமா? இவங்க கொடுமையானவங்க. இலவசம் வேணாம்னு சொல்லுவேன், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கிரைண்டர் வருவாங்க. நமக்கு கொடுக்கும்போது விலை இல்லை, அவங்க வாங்கும் போது விலை இல்லையா, தயாரிச்சு சும்மா கொடுத்துட்டானா? இவங்களை ஒழிக்கணும். அதை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும்.